ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான எறா கிரேவி தான். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணுங்கள். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் 1 kg ப்ரான் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரானில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா அது குக்காக தண்ணி அதுவாகவே சுரக்கும். ஸோ பார்த்து தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி இதில் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், ப்ரான் குக் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அதுவாக சுரந்துருக்கு. இப்போ இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸில் நான் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா, 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்காக இருக்கிறதே ஓகேனா தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாக ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம், இல்லை இட்லி தோசை கூடயும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லைக் அண்ட் கமெண்ட். என்ஜாய் யுவர் ஃபுட். பாய்.